இன் கார்பனேட் அயான். இந்த கார்பனேட் அயானுக்கு லீவிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை வரைவோம். லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CO3 2-. ஆக்சுவலாக கார்பனேட் அயன் எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டியில் நம்ம சோடா ப்ரிப்பரேஷனில் பொதுவாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பரேஷனில் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, தண்ணியில் வந்து கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் கரைச்சிட்டிங்க அப்படின்னா கார்பானிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். இல்லை இன்னொரு வழி என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த கார்பனேட் அயானை எடுத்து கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கனாலும் அது கார்பானிக் ஆசிடாகவும் ஒரு சோடாவாக மாறிடும். ஸோ அந்த ஒரு பயன்பாட்டுக்கு தான் அந்த கார்பனேட் அயான் பயன்படுது. எதுக்கு இந்த ஒரு அயானை பற்றி எடுத்து பேசுகிறோன்றதை உங்களுக்கு பின்னால் புரிய வரும். இதுக்கு ஏன் எப்படி லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒரு கைட்லைன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும். இங்கே 2 ஆட்டம் தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4 ப்ளஸ் ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஸோ 3 ஆட்டம் இருக்கனால ×3. ஆக்சிஜன் 3 ஆட்டம் இருக்கனால ×3. ஸோ டோட்டலாக 4 + 18 ஸோ 22. அதோடு நிறுத்தக்கூடாது நம்ம. ஏன் கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக அயான், இது ஆனையான். இது ஆக்சுவலாக 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்றது தான் இந்த 2- சார்ஜ் ஆனது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதுவும் தான் வேலன்ஸில் ஷெல்லில் இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ +2 போட்டு டோட்டலாக 24 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதா அர்த்தம் இந்த அயானில். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்க அப்படின்னா லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமை சென்ட்ரல் ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பன். ஏன்னா கார்பனோட ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அதை டெர்மினல் ஆட்டமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சிஜனை. ஸோ அடுத்து என்ன நம்ம கைட்லைன் என்ன பார்த்திங்க அப்படின்னா பாண்டு கனெக்ட் பண்ணுவோம். கோலன் பாண்டு எல்லாத்துக்கும். சரி, கொஞ்சம் அழகாக போடுறேன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். ஸோ கோலன் பாண்ட். அடுத்து என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த பாண்ட்னால் உருவானக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ டோட்டலாக 3 பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ 3 × 2 6 எலக்ட்ரான்ஸை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 18 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 18 வேலன்ஸ் எப்படி அலாட் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா டெர்மினல் ஆட்டத்துக்கு ஆக்சிஜனுக்கு அலாட் பண்ணுவோம். until they attain ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். அதுங்களுக்கு 8 எலக்ட்ரான் வர வரைக்கும் நம்ம அலாட் பண்ணிட்டே வரணும். ஸோ 18 இருக்கிறனால ஒரு ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் நான் அலாட் பண்ணுறேன். ஏன் 6ன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 எலக்ட்ரான் இந்த பாண்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஸோ டோட்டலாக 8 ஆகிடும். ஸோ 6 அலாட் பண்ணுறேன் ஒவ்வொன்றும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஓரளவு முடியும் போது நம்ம லாஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் சென்ட்ரல் ஆட்டமான கார்பனுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணணும். இனிமேல் போடுறதுக்கு எலக்ட்ரானும் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ டோட்டல் 18யும் ஆக்சிஜனுக்கு அலாட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் 0 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அலாட் பண்ணிட்டோம். ஸோ 3 × 6 18 போயிடுச்சு. ஸோ இனிமேல் எலக்ட்ரான் அலாட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஸோ அதனால் கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட லாஸ்ட் கைட்லைன். ஏதோ ஒரு டெர்மினல் ஆட்டத்துலேருந்து ஒரு லோன் பேரை எடுத்து மல்டிபிள் பாண்டான ஒரு டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கும். அப்படி தன்னோட ஆக்டெட் கான்ஃபிகரேஷனை அடைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், இந்த எலக்ட்ரான் அழிச்சிட்டு அந்த டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணதாக இந்த இடத்துல நான் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. பட் ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்னும் முடிக்கல. என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி அது ஆனையான்றனால நம்ம ப்ராக்கெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பொதுவாக. ஸோ அதை இடத்துல போட்டுறேன். ஸோ 2-. ஸோ ஓகே, இது ஒன்று தான் பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இது மட்டும் ஒரு பாசிபிலிட்டி இல்லை. மேபி கார்பன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன்லேருந்து ஒரு லோன் பேர் எடுத்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அப்போ இன்னொரு ஸ்ட்ரக்சரும் பாசிபிள் இருக்குது. ஸோ நான் அதையும் கீழே வரைகிறேன் நான். பாருங்கள், ஸோ வரைய முடியல, ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் நான். ஸோ மொத்தம் ஒரு 3 பாசிபிலிட்டி வரனால ஒரு 3 பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்ட்ரக்சரையே. நல்லா பாருங்கள், இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சராகவே பாசிபிலிட்டி இருக்குது. இது அப்படியே விட்டுட்டு எலக்ட்ரான் வந்து அதாவது கார்பன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் ஆட்டத்திட்டேருந்து ஒரு லோன் பேர் எடுத்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறதா கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இந்த லோன் பேர் அழிச்சிடுறேன். சேம் வே இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்லேருந்து ஷேர் பண்ணிக்கிறத கன்சிடர் பண்ணிங்க. சரி
ஸோ இப்படி ஒரு 3 ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டி இருக்குன்றது தான் விஷயம். ஏன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்கள. இந்த ஆக்சிஜனோட தான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ஆக்சிஜனோட ஷேர் பண்ணலாம், அது கார்பன் இந்த ஆக்சிஜன், இப்படி ஒரு 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனுக்கு பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். ரெசனன்ஸ் அதாவது ஒரு லீவ்ஸ் டாட் ஸ்ட்ரக்சரே ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் எடுக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்குதுன்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம ரெசனன்ஸ் சொல்லுவோம். ஸோ ரியாலிட்டியில் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு WR மூலம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் கார்பனேட் ஆனையான் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்றதை சொல்கிறேன். அதாவது ரெசனன்ஸ்னு சொன்னோம்னா நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு ரெசனன்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பாடியை ஆக்சுவலாக அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடியானது வைப்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு சிங்கர் இருக்காருன்னு வச்சிங்க, நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் பாடியே சில கிளாஸை உடைக்க வைப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி இவங்க சவுண்டு மூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிளாஸை வைப்ரேட் பண்ணிடலாம். வைப்ரேட் பண்ணி ஈவன் அதை உடைக்கவும் வைக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ரெசனன்ஸ் சொல்லுவோம். அந்த ரெசனன்ஸ் தான் இந்த ரெசனன்ஸான்னு கேட்டிங்கன்னா உண்மை அது கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ வந்து கார்பன் ஆனையான் ஒரு ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆகும், அகைன் இந்த ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்படி அகைன் மாதிரி ரிவர்ஸ் போகும். இந்த மாதிரி ஒரு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற தப்பான ஒரு கன்செப்ஷனுக்கு வந்துடாதீங்க. அது இல்லை உண்மை. ஒருவேளை அப்படியே இருந்தால் கூட அது பாசிபிள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டு போன வீடியோவில் பாண்டு என்தால்பின்ற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் பாண்டு லென்த்தை வந்து முடிவு பண்ணுற என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர். ஒருவேளை 2 பாண்ட் இருந்தது அப்படின்னா அந்த 2 ஆட்டத்தை ஸ்ட்ரெச் பண்ணுறது இழுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பாண்டு அதிகமாக பாண்ட் லென்த் ஆனது குறையும். அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் இருக்கும், இழுக்கலாம் முடியாது. வேறு சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது டபுள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதாவது பாண்டு லென்த் ஆனது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்படி இதுங்களுக்குள்ளே வேரியேஷன் இருக்குது. அதாவது ஒரு மாலிகுலுக்குள்ளே பாண்டு லென்த் ஆனது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரியாலிட்டியில் கார்பனேட் ஆனையான் இப்படி இல்லைங்க. அதான் உண்மை. ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த 3 பேருக்குமே பாண்டு லென்த் ஆனது ஈக்குவலாக இருக்குது. ஈவன் சொல்ல போனால் பாண்டோட எனர்ஜி கூட ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னு டிஃப்ரெண்ட் பாண்ட் லென்த்தில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ இப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் நம்ம ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரைகிற மறுபடியும். ஸோ கார்பன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். ஸோ எல்லாருக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. அந்த தேர்டு இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கார்பன் ஃபார்ம் பண்ணக்கூடிய டபுள் பாண்ட் எங்கே இருக்கும் ஆக்சுவலாக கேட்டிங்க அப்படின்னா இப்படி ஒரு டாட்டட் லைன் மூலம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி அந்த ப்ராக்கெட் மறந்துட்டேன். ஸோ அந்த டாட்டட் லைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பண்ண டபுள் பாண்ட் ஆனது ஆக்சுவலாக ஒரு இடத்துல இப்படி பர்மனெண்ட்டாக இல்லாமல் அவங்க எல்லாரோடையும் ஒரு ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பாண்டில் கூடிய அந்த 2 எலக்ட்ரானை வந்து நம்ம டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் சொல்லுவோம். டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து என்னோட வீடியோவில் மெட்டல்ஸ் வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்லியிருப்பேன். மெட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆனது கடல் போல் குவிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த ஒரு ஆட்டத்தோடையும் பவுண்டாக இருக்காது. ஆக்சுவலாக ஆட்டத்தை விட்டு மற்ற ஆட்டத்தோட ஷேர் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அங்கேயும் இங்கேயும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அலைன் ஆகி ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் கரண்ட்டான எலக்ட்ரிசிட்டியானது பாஸ் பண்ணப்படுது. அந்த மாதிரி இந்த 2 எலக்ட்ரானும் அப்படியே ஓவராலாக இந்த எல்லா ஆக்சிஜனோடும் ஷேர் ஆகிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குனால அந்த பாண்டானது ஒரு காமனாக ஷேர் பண்ணப்படும். ஸோ அதனால தான் நம்ம டாட்டட் லைன் மூலம் எல்லாருக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஈக்குவலாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டபுள் பாண்டானது. ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாண்ட் லென்த்தில் இருக்குன்றதானது ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இது நிறைய ஆட்டத்துக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அயான்ஸுக்கு தான் வரும். இது இப்படி ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் மூலம் தான் வந்து கார்பனேட் ஆனையானது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக எந்த ஸ்ட்ரக்சருமே கிடையாதுன்றது தான் உண்மை. இது என்ன குறிப்பது எதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 3 பாசிபிலிட்டிஸை சேர்ந்து இப்படி ஒரு ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரை ஈல்டு பண்ணுறாங்கன்றது தான் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் வருது, ரெசனன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.